தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இதுதான் வெள்ளை இருக்கும் செடி. வெள்ளை இருக்கும் பூ பாருங்கள், பூ எப்படி இருக்குன்ட்டு. பூவு காய் பாருங்கள், காய் எப்படி இருக்குன்ட்டு. இது மருந்துக்கெல்லாம் இது பயன்படாது. எந்த மருந்துமே இதில் செஞ்சதில்லை. ஆனால் சித்த மருத்துவர்களுக்கு தான் தெரியும் இதோட மருந்துகள்லாம் என்னன்னுட்டு. இப்போ பாருங்கள், இதில் அழகாக காயும் பூவுமா நிறைய காய்ச்சிருக்கு. காயும் பூவும் நிறைய காய்ச்சிருக்கு. நல்லா வளர்ந்துருக்கு, பெருசாக வளர்ந்துருக்கு. காயும் பூவுமா இருக்குது, நிறையா இருக்குது காய். இந்த காயும் எதுக்கும் ஆகாது. பூ சாமி கட்டி போடலாம். பூவு இதில் நார் எடுத்து குழந்தைங்களுக்கு, இந்த நாரை எடுத்து குழந்தைங்களுக்கு கயிறு திரிச்சு போடலாம். இந்த நாரை எடுத்து குழந்தைங்களுக்கு கயிறு திரிச்சு போடலாம். வந்து பூ முத்தி வெடிச்சிருச்சு பாருங்கள். அந்த பூவெல்லாம் வெடித்து பறக்குது. கொஞ்சம் உலவம்பஞ்சு பூ மாதிரிக்கு பறக்குது எல்லா பூவும். காயெல்லாம் பாருங்கள், உலவம்பஞ்சு காய் மாதிரி இருக்குது. பூவும் அதே மாதிரி தான் இருக்குது, உலவம்பஞ்சு பூ மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பறக்குது, அது வரைக்கும் வெடித்து வெடித்து பறக்குது காய் பாருங்கள். அருமையான வெள்ளை இருக்கும் செடி. இந்த செடியை கிராமத்துகளெல்லாம் இலையை பறித்து கழுவிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க வயலில். பாருங்கள், அருமையான வெள்ளை இருக்கும் செடி. இந்த மருந்து சித்த மருத்துவர்களுக்கு தான் தெரியுதோட அரும்பகம். இந்த காய் கொலை கொலையாக இருக்குது, அதனால் ஆசைப்பட்டு போட்டு விட்றேன். பாருங்கள். தமிழ் வணக்கம்.